வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. கரும்பு சாகுபடியில் உலகளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தை பெறுகின்றது. கரும்பு சாகுபடிக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த நிலையை தவிர்க்கும் நோக்கோடு கரும்பு சாகுபடிக்கு பல்வகை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் கரும்பு கரணை வெட்டும் இயந்திரம் குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பண்ணை இயந்திரவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். உலக அளவில் வந்து பிரேசிலுக்கு அடுத்தபடியாக கரும்பு நம்ம நாட்டில் தான் சாகுபடி செய்து வருகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து சாகுபடிக்கு ஏரியா வந்து 5 மில்லியன் ஹெக்டேர் அளவில் கரும்பு சாகுபடி செய்து கொண்டு வருகிறோம். அதிலிருந்து தோராயமாக 350 மில்லியன் டன்னஸ் கரும்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ தேசிய அளவில் பார்க்கும்போது ஒரு சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 70 டன்னஸ் கிடைக்கிது. ஸோ இப்போ கரும்பு வந்து ஆண்டு பயிர் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து உழவு முதல் அறுவடை வரைக்கும் உள்ள எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக வந்து வேலையாட்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும்போது கரும்பு நடவு, கரும்பு கரணை கட் பண்ணுறது, ஸ்ப்ரேயிங் தெளிப்பு, மண்ணணைப்பு, கரும்பு சோகை உரிக்கிறது, அறுவடை பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் தேவைப்படுது. மெயினாக பார்க்கும்போது ரெண்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுது. ஸோ ஒன்று கரும்பு அறுவடை பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து கரும்பு நடுறதுக்காகவும். ஸோ இப்போ கரும்பு நடுறதை வந்து சிங்கிள் 1 பரு 2 பரு 3 பரு நடைமுறையில் உள்ளது. ஸோ 1 பரு 2 பரு 3 பரு பண்ணும்போது நார்மலாக வந்து மேனுவலாக ஆட்களை வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நாளடைவில் வந்து மக்கள் வந்து செம்மை கரும்பு சாகுபடி நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து நர்சரி ரெடி பண்ண வேண்டியிருக்கு, நாற்றங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதில் தனி பருவை கட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மிஷின்கள் இருந்தாலும் அதை வந்து இன்னும் விவசாய லெவலில் போய் சேரல. சின்ன மிஷின்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் வந்து மேன் பவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி விவசாயம் அதிகமாக செலுத்தப்பட வேண்டியிருக்கு. ஸோ அதை குறைக்கிறதுக்காக எங்கள் கல்லூரியில் வந்து கரும்பு கரணை வெட்டு இயந்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து முக்கிய பாகங்களாக 4 HP என்ஜின் வந்து குதிரைத்திறன் கொண்ட என்ஜின் பயன்படுத்தப்படுகிறது. இதில் பவர் ஷாஃப்ட், அந்த ஒரு பவர் ஷாஃப்ட்னா ஒரு எண்டில் வந்து பிளேடு வந்து வட்ட வடிவமான பிளேடு பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ அந்த பிளேடு மூலயமா தான் கரும்பு வந்து எந்த ஒரு விஷயம் செலுத்தாமல் கரும்பு கிட்ட கொண்டு போயிட்டு ஈஸியாக கட் பண்ண முடியும். இதை வந்து எளிதாக வந்து அனுபவம் இல்லாத நபர்களும் வேலையாட்களும் பயன்படுத்த முடியும். ஈவன் உமன் லேபர்ஸ், பெண்களும் கூட எளிதாக பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து இன்னும் வந்து கரும்பு ஆட்களை வைத்து வெட்டும் போது வெட்டின பிறகு வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணணும். சரி எண்ணணும். இது அந்த இதை குறைக்கிறதுக்காக இந்த கரும்பு வெளியே வரும் பகுதியில் வெட்டி வெளிவரும் பகுதியில் வந்து ஒரு சென்சார் பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ அந்த சென்சார் வந்து ஒவ்வொரு டைமும் கரும்பு கட் பண்ணும்போது அது சென்ஸ் பண்ணி எவ்வளோ கரும்புன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு செட் பண்ணிட்டா 10,000 கரும்பு கரணை ஒரு ஹெக்டேருக்கு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா 10,000 கரும்பு வரும்போது என்ஜின் தானாவோ ஆஃப் பண்ணவோ இல்லை வந்து பீப் சவுண்டு வரும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு பரு கட் பண்ணும்போது 25 mm 30 mm 40 mm இல்லை டிஃப்ரெண்ட் வெவ்வேறு அளவில் கட் பண்ண முடியும். அது வந்து பிளேடுக்கு நடுவில் வந்து 3 புஷஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி நம்ம வெட்டு இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 ஆள் மினிமம் தேவைப்படுது. ஸோ ஒரு ஆள் வந்து டைரெக்டாக வந்து கரும்பு ஃபீட் பண்ணுறதுக்காகவும், இன்னொரு ஆள் வந்து ஃபீல்டிலிருந்து மிஷினுக்கு கொண்டு வரதுக்காகவும். ஸோ கரும்பு கட் பண்ணுறதுக்கு 2 ஆள் போதுமானது வந்து நடவு பண்ணுறதுக்கு. இது 1 மணி நேரத்துக்கு வந்து 1500 முதல் 2000 கணுக்கள் வரை கட் பண்ண முடியும். இதே வந்து ஆட்கள் வைத்து பண்ணும்போது 1500 கம்மியாக தான் பண்ண முடியுது. இந்த இயந்திரத்தின் சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா, இது வந்து உமன் ஃப்ரெண்ட்லி. ஸோ லேடிஸு பயன்படுத்த முடியும். இன்னொன்று வந்து
அனுபவம் இல்லாத நபர்களும் எளிதாக புரிந்து கொண்டு பயன்படுத்த முடியும். இது வந்து சேஃப்டி கார்டெலாம் இருக்குது வந்து அது. ஸோ பாதுகாப்பாக எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது. ஸோ இதில் வந்து கட் பண்ணும்போது 25, 30, 35 சென்டிமீட்டர் அளவுள்ள மில்லிமீட்டர் அளவுள்ள சைஸை கட் பண்ணும்போது எந்த ஒரு ஃபிஷஸ் அந்த ஒரு நாராக வந்து வராது. ஸோ அதனால் கணுக்கள் டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால் 100% ஜெர்மினேஷன் இருக்கும். ஸோ இந்த கருவியை பயன்படுத்தும் போது சுலபமாக எளிதான முறையில் பயன்படுத்தலாம். இதன் மூலம் வந்து நமக்கு வந்து காசு வந்து மிச்சப்படுத்தலாம் வந்து. ஸோ 30 to 40% அளவுக்கு வந்தது நம்ம வந்து காசு வந்து மிச்சப்படுத்த முடியும். கட் பண்ண பிறகு வந்து ஒரு 35 to 40 சென்டிமீட்டர் அளவுள்ள தேவையான ஒரு பரு கொண்ட கருணை வந்து வெட்டப்படுகிறது. ஸோ அதுலேருந்து மீதமுள்ள இந்த கருணை வெட்டின பிறகு இது சென்டர் போர்ஷன் இருக்குங்களா, ஸோ அது வந்து வேஸ்ட்டு. ஸோ வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஜூஸ் மேக்கிங்க்கு, ஜூஸுக்கோ இல்லை ஜாக்கரி மேக்கிங்கோ இல்லை சர்க்கரையை உற்பத்தி பண்ணுறதுக்கோ பயன்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து நம்ம மற்ற 2 பரு 3 பரு போகும்போது என்டையர் கரும்பு ஃபுல்லாகவே வந்து மண்ணில் போட்டு மற்ற பாட்டில் வீணடிக்கப்படுகிறது. ஸோ இதுங்க வந்து குறைக்கப்படுகிறது. இயந்திரத்தின் மூலம் வெட்டப்பட்ட ஒரு பரு கொண்ட கருணையை ப்ரோட்ரோங்கிற இந்த ட்ரேவில் வந்து வெர்மி கம்போஸ்ட், காயர்பித், மணல் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நர்சரி தயார் பண்ண முடியும். ஸோ நர்சரி தயார் பண்ணி 30 நாள் கழித்து மெயின் ஃபீல்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணணும். ஸோ இதை வந்து வேளாண் கரும்பு பயிர் செய்யும் வேளாண் பெருமக்களும் செய்ய முடியும். கிராமங்களில் உள்ள கிராமங்களில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் இது ஒரு தொழிலாக செய்து அவர்களுக்கு வருமானம் பெருக்கிக் கொள்ளலாம் மற்றும் வேளாண் பெருமக்களுக்கும் உதவி புரியலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பி. காமராஜ் அவர்களை 09952530530 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.